தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்தில் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளை பூரணமான நாளை நன்மை நாளை மாற்றி தருவாராக. யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு கர்த்தருடைய வல்லமையை எல்லாவற்றையும் கேட்டவனாய் கண்டவனாய் ஆண்டவரை பார்த்து முதலாவதா சொல்லுகிறான், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்கள் உங்களுக்கு தடையாய் காணப்படலாம், போராட்டங்கள் மிகுதியில நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணம் காணப்படலாம். ஆனா நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அண்டிக் கொள்ளுகிறவர்களே காணப்படும் பொழுது, அவருடைய சமூகத்துல எப்பொழுதும் உங்களை தாழ்த்துகிறவர்களே நீங்கள் காணப்படும் பொழுது, ஆண்டவர் சகலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனா இருப்பது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு சகலத்தையும் செய்து உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து அவர் செய்ய நினைத்த எல்லா காரியங்களையும் தடையில்லாமல் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அந்த தெய்வத்தை நோக்கி நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நீங்க இருப்பீர்களானால், அவரிடத்தில் நீங்க அன்பு கூறுகிறவர்களாய் நீங்க காணப்படுவீங்களானா, நிச்சயமா உங்க வாழ்க்கை பயணமும் அப்படிப்பட்டதாய் மாறும். நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து தடையில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் யோபுவை போல கவனமாய் கேட்டு அவருக்கு அர்ப்பணிக்கிறவர்களாய் காலம் தாழ்த்தாமல் அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்து பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் அப்படியே செய்து உங்களை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. யோபு எப்படி அப்பா பொறுமையா இருந்து நீதிமானாய் தன்னை காத்து கொண்டானோ, வாயில அப்பா தகப்பனை எந்த விதத்துல குறை சொல்லாமல் தன்னை காத்து கொண்டு தேவன் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் கேட்டு அறிந்த பின், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டானே சுவாமி. அதே போல நீர் அப்பா சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்கள் நாங்கள் பொறுமையோட கேட்டு அதன்படி நடக்க நாங்கள் செவி சாய்க்கும் பொழுது, நீர் அப்பா தகப்பன் எங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாமல் ஆசீர்வாதமாய் நன்மையாய் மாறும் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை சுவாமி. அப்படியே எங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களிலும் நாங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் ஜெபத்தோடு செயல்படுகிறவர்களை எங்களை மாற்றுங்க. யோபுவை போல இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தந்து எங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். God bless you. God bless you.